லலாடம் பால்வீதி ராஜநாடி ஜோதிட சாஸ்திர ஆசான் காப்பா அவர்களுடைய மாணவர், காட்டுவீதி ராஜநாடி ஜோதிடர் பாவா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்கவிருப்பது, ஒரு வீடு கட்ட வேண்டுமென்றால் அவருக்கு ஜாதகத்தில் என்ற மாதிரி அமைப்பு இருக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். காலபுருஷ சத்துவத்தின் ராசி கட்டங்கள் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் ஒற்றைப்படை எண்ணுள்ள ராசியில் பிறந்திருக்கும் ஜாதகர் மட்டுமே வீடு கட்ட முடியும். அல்லது ஜாதகருடைய குடும்பத்தில் யாரேனும் ஒருவருக்கு இந்த ஒற்றைப்படை ராசி கட்டத்தில் பிறந்திருக்குமேயானால் அவர்கள் வீடு கட்ட முடியும். ஜாதகர் ஒற்றைப்படை ராசியில் பிறந்தவராக இல்லாமல் சுக்கிரன் வலுவாக இருந்து வருமானம் அதிகமாக இருந்து அவர்கள் வீடு கட்ட முடியும். அப்படி அவர்கள் வீடு கட்டும் பொழுது கட்டி முடிக்கப்பட்ட வீட்டில் அவர் தன் குடும்பத்துடன் குடியிருக்க இயலாது. அதேபோல் ஜாதகருடைய குடும்பத்தில் அவருடைய மகள் ஒற்றைப்படை ராசியில் எண்ணுள்ள ராசியில் பிறந்த ஜாதகராக இருந்தால் இந்த தகப்பனார் வீடு கட்டி அந்த வீட்டில் குடும்பத்துடன், அதாவது தன் மகளுடன் வசிக்கும் பொழுது அந்த அமைப்பு அவருக்கு கிட்டும். ஒருவேளை மகள் பருவமடைந்து திருமணம் செய்து கொடுக்கப்பட்டு அந்த பெண் அந்த வீட்டை விட்டு வெளியேறிய பின் இந்த ஜாதகர் அந்த வீட்டில் தொடர்ந்து குடியிருக்க இயலாது. ஆனால் கட்டிய வீட்டை வாடகைக்கு விட்டு வருமானம் பெற முடியும் அந்த ஜாதகர். நண்பர்களே, இது போன்ற முக்கிய தகவல்களை அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த காணொளியை பதிவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் தங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பிறப்பு முதல் இறப்பு வரை எந்த மாதிரி பலன்கள் அமையும் என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் அவர்கள் இந்த பதிவின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த இடம், பிறந்த நேரம் இவற்றை குறிப்பிட்டு அனுப்பினால் அவ்வாறு அனுப்புகின்ற அன்பர்களுக்கு அவர்களுடைய முதல் கேள்வி, ஒரு கேள்விக்கு, முக்கியமான கேள்விக்கு
இலவசமாக பலன் சொல்லப்படும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை நேயர்கள் பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய ஜாதகத்தின் பலன் என்னவென்று தெரிந்து கொள்ள அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.